உதயநிதி போனால் கூட்டம் வரமாட்டுது, உதயநிதி பேசினா அந்த பேச்சை கேட்கறதுக்கான ஆட்கள் வரமாட்டாங்க. ஆனால் அவர் வந்து விஜயை பார்த்து அவர் சூடு போட்டுக்கிறாரு. வந்து இவருடைய செயல்பாடுகள் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் அவரை ஒரு வேட்பாளராக திமுக சார்பில் நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அங்கே வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் வர அமைச்சராக்குறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கிறதுக்கு பிறகு இவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கணும். 4.5 வருஷத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள். அங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நைட்டு 2 மணி 3 மணி நாள் கூட தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகள் தனியாக வந்து நிற்கிறாரு. அப்போ அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு அமைச்சராக வெற்றி பெற்றிருக்கிறார். இல்லை, பெரும்பாலும் உதயநிதி என்ன பேசினாலுமே வந்து இந்தியா ட்ரெண்ட் ஆயிடும். அந்த நேரத்திலையும் தான் பேசியதுலேருந்து ஒரு இடத்துல கூட பின்வாங்கலை. அதுதான் தலைமை பண். செத்து போனவனே ஓடி போய் ஒளியல. இல்லை, அவர் கூட்டம் சேரலை அப்படின்ற ஒரு நரேட்டிவ். நடிகரை பார்த்தா கூட்டம் சேர்த்தாங்க செய்யும். இவரை தலைவராக பார்க்குறாங்க, விஜய் நடிகராக பார்க்குறாங்க. வித்தியாசம் இவ்வளோதான். இப்போ நான் ஒரே ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்திருக்கேன். நீ உன் கண்ணு 41 பேர் செத்து போன ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர மாட்டேங்கிறேன். 30 நாள் காரியம் பண்ணி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. இல்லை, அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறாங்க. அதான் அறியாமல் அதுதான் தற்கொலைன்றவங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைரோ இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக வந்து அவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தொடர்பான நபர்கள் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பார்க்குறோம். உதயநிதி போனால் கூட்டம் வரமாட்டுது, உதயநிதி பேசினா அந்த பேச்சை கேட்கறதுக்கான ஆட்கள் வரமாட்டாங்க. ஆனால் அவர் வந்து விஜயை பார்த்து அவர் சூடு போட்டுக்கிறாரு. தான் ஒரு பூனை மாதிரி இருந்துட்டு விஜய் வந்து ஒரு புலிமாக இருக்கிறாரு. இவர் வந்து அதை பார்த்து எல்லாம் இமிட்டேட் பண்ணுறாரு, எல்லாமே வந்து அவருக்கு ஃபெயிலியராக போகுது அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்களே சார். இதை நீங்கள் எப்படி பார்க்கல? இது வந்து அறியாமையில் பேசுறது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாமையில் பேசுறது. இன்றைக்கி முதலமைச்சர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அப்போ வந்து உதயநிதி அவர்களை பார்த்து திருக்குறளை மகன் தந்தை காற்றிய உறவுங்கிற திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்றைக்கி பேசியிருக்கிறார். உடனே உதயநிதி வந்து ஒரு கண்கலங்கிய ஒரு காட்சி போச்சு. உதயநிதியினுடைய செயல்பாடுகள் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். உதயநிதிக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் வாரிசு நேரடியாக வந்து நெப்போ கிட்டு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நெப்போ கிட்டு நேரடியாக வந்தாங்க. எத்தனையோ நெப்போ கிட் அரசியல் இருந்தாங்க. என்ன ஆனாங்க? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு நான் தான் வாரிசு அப்படின்னு அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதே மாதிரியான மேக்கப் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி வீட்டில் பால்கனிலாம் கட்டிக்கிட்டு கையெல்லாம் காமிச்சிருந்தாங்க தீபான்னு. கொஞ்ச நாள் அவங்க அரசியலில் இப்போ இருக்கிற இடமே தெரில. அப்புறம் ஜி.கே. வாசன் ஐயா மூப்பனாரனுடைய மகன். எந்த மூப்பனார் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்த்தாரோ, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து அன்றைக்கி ஐயா மூப்பனார் வந்து திமுக பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிற காரணத்தினாலே அந்த கட்சியிலேருந்து வெளியே வர்றாரு. எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த ஜெயலலிதாவை பாஜகவை எதிர்க்க வேணுங்கிறதுக்காக சேர்ந்தார். அப்படி ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்த ஒரு தலைவர் ஐயா மூப்பனார். அவருடைய வாரிசு ஜி.கே. வாசன் இன்றைக்கி எங்கே இருக்கிறார்? இன்றைக்கி வந்து பாஜகவிடம் வந்து ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு பாஜகவின் ஊதுகுழலாக இருக்கிறார். இது பார்க்குறோம். இப்போ வாரிசுங்கிற அடிப்படையில் நீங்கள் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாரிசுங்கிற அடிப்படையில் வந்துட்டார், ரைட். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள்னு ஒரு விஷயம் இருக்குது. எத்தனையோ பேர் நான் சொன்ன எல்லாருமே வாரிசு தான். பலர் வாரிசாக வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சில பேர் வாரிசாக வந்து காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இவர் வாரிசுங்கிற கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தை வாரிசு தான், அது மாட்டுக்கிறதுக்கு வந்துட்டார். வந்து இவருடைய செயல்பாடுகள் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் அவரை ஒரு வேட்பாளராக திமுக சார்பில் நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அங்கே வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் வர அமைச்சராக்குறாங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக. விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கிறதுக்கு பிறகு இவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சரானது பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமன் கூட அங்கே வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான விஷயங்களை மேம்படுத்துகிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு எங்கே வேணாலும் போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, இந்த விளையாட்டு வீரர்களை வந்து அடுத்தடுத்துக்கு தயார்படுத்துறது, அந்த விளையாட்டு வீரர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே விளையாட இருந்தாலும் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறதுன்ற அவர் சார்ந்த துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வாங்க. சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 4.5 வருஷம் முடிய போகுது. இந்த 4.5 வருஷத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளும். அங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நைட்டு 2 மணி 3 மணி நாள் கூட தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகள் தனியாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் சொல்கிற நெப்போக்குட்டு தான், இவங்க சொல்கிற வாரிசு தான்,
இவங்க சொல்கிற துணை முதலமைச்சர் தான். ஆனால் அந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்பாடு வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கார். எல்லா வீடுகளிலும் அவருடைய மொபைல் நம்பர் எல்லா வீடுகளிலும் அவருடைய மொபைல் நம்பர் இருக்குது. எல்லா வீட்டு நிகழ்ச்சிகளுக்கும் போகிறார். எல்லா வீட்டு நிகழ்ச்சி, காது குத்தாக இருக்கட்டும், கல்யாணம், எல்லாத்தையும் போகிறாரு. எல்லாரோடும் இணக்கமாக இருக்கார். ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதான் முக்கியம். ஒரு துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல் பெரிய பாதுகாப்பு வளையம் அப்படிலாம் கிடையாது. யாரும் எளிதாக அணுகக்கூடிய அளவு ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு அமைச்சராக வெற்றி பெற்றிருக்கிறார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி அரசியல் வாரிசுங்கிற ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வாரிசு இல்லாத கட்சியே கிடையாது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுன் தான் இன்றைக்கி முழுவதுமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. மறைமுகமாக அவர் தான் கண்ட்ரோலில் இருக்குது அதிமுகன்னு யார் சொல்கிறாருன்னா செங்கோட்டையன் சொல்கிறார். அவர் வியூகம் வகுக்கிற எல்லாமே அவர் தான் பார்க்குறாங்க. இன்னொரு மச்சின்னா அவர் ஒரு பகுதியை பார்த்துக்கிறாங்கிறாரு. அப்போ நீங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி, பாஜகவில் பல லிஸ்ட்டு சொல்லலாம். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அப்போ இந்த வாரிசுங்கிறது இன்றைக்கி வந்து அவங்க வர்றாங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். இப்போ என்ன ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்கன்னா, விஜய்ங்கிற ஒரு அட்டக்கத்தியை இங்கே இருக்கக்கூடிய ரியல் கத்தியோடு கம்பேர் பண்ணி ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. விஜய் மக்களோடு இருக்கக்கூடிய, மக்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, மக்களோட கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் மாதம் ஒரு முறை வெளியே வரக்கூடிய ஒரு நபரும் ஒன்றா? இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் மேட்டரை ரெண்டையும் ஒத்து பாருங்கள். நீங்கள் உதயநிதியை எளிதாக அணுகலாம், அந்த தொகுதி மக்கள் எளிதாக பார்க்கலாம், அவருடைய திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு ஒரு தலைமை பண்புக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். துணிவு, ஆற்றல், ரெண்டாவது அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விஷயம். துணிவுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சனாதனத்தை பற்றி உதய் பேசுகிறார், உதயநிதி பேசுகிறார். இந்தியா முழுக்க பேச, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தால் ஒரு தலையை எடுத்துகிட்டு வாங்க, நான் கோடி ரூபா தரேன்னு ஒரு சாமியார் பகிரங்கமாக அறிவித்தார். அந்த நேரத்தில் அவர் பேசிய வார்த்தையில் ஒரு இடத்துல கூட நான் பின்வாங்க மாட்டேன். நான் பேசினது தப்பு கிடையாது. சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை தான் நான் பேசினேன். அது இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்போடு தான் நான் எதிர்த்து பேசினேன். தலையில் பிறந்த ஒருத்தன் காலில் அந்த சாதிய கட்டமைப்போடு தான் எதிர்த்தேன். ஆனால் நான் பேசினதை எந்த தவறும் இல்லை, பின்வாங்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணுன்றத ரொம்ப தெளிவாக உறுதியாண்டார். அப்போ ஒரு தலைவராக இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருள். வட இந்திய ஊடகங்கள் விவாதம், வட இந்திய சாமியார்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சு மிரட்டினாங்க. அந்த நேரத்திலையும் தான் பேசியதுலேருந்து ஒரு இடத்துல கூட பின்வாங்கலை. அதுதான் தலைமை பண்ணு. செத்து போனவனே ஓடி போய் ஒளியலை. முதல்ல இந்த நரேஷனே செட் பண்ணுறதே தப்பு. ஆனால் இவங்க செட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்காக பதிலையும் சொல்லுவோம், இதுவே தப்பு. இந்தியா முழுவதும். ஆனால் நான் பேசியதிலிருந்து பின்வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். இல்லை, பெரும்பாலும் உதயநிதி என்ன பேசினாலுமே வந்து இந்தியா ட்ரெண்ட் ஆயிரும். சாதாரண தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் இந்தியா ட்ரெண்ட் ஆயிடும்ல. இல்லை, அதை சொல்கிறேன். அது ஒரு சொல்கிறேன், இந்த பண்பு. ரெண்டாவது அவர்கிட்ட இன்னொரு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, பழகுவதற்கு ஒரு விஷயம். நீங்கள் இது வரைக்கும் உதயநிதி பத்திரிகையாளர் சந்திப்புலையோ கட்சி கூட்டங்கள்லையோ எங்கேயுமே யாரையுமே கடிந்து பேசி பார்த்துருக்கே மாட்டேன். ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. இன்டெலெக்சுவலாக பேசுவார். இன்டெலெக்சுவலாக விட ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதே சமயத்தில் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் என்ன நினைக்கிறானுங்க, பத்திரிகையாளர்கள்ட்ட எவ்வளோ கேவலமாக அரசியல்வாதிகள் சமீப காலங்கள் நடந்துக்கிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையாவது இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முகம் சுளிக்கிற மாதிரியோ அந்த பத்திரிகையாளர் தப்பான வார்த்தைகளுக்கு பயன்படுத்திருக்காருன்னா ஒன்றும் கூட கிடையாது. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை மிக சிறப்பாக செயல்படுத்துறாரு. தான் சார்ந்த துறையில் சிறப்பாக செயல்படுறாரு. தான் சார்ந்த தொகுதியை சிறப்பாக வச்சிருக்கிறார். இத்தனையும் பார்க்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சம்பவம். அதை நம்ம ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது தெரியும், பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரங்களில் ஒலிம்பிக்கு எல்லாம் உலக நாடுகள்லாம் தயாராகிட்டு இருக்கு. மணிப்பூர் விளையாட்டு வீரர்கள் வந்து பயிற்சி எடுப்பதற்கு அவங்களுக்கு இடம் இல்லை, அங்கே கலவரமாக போயிட்டு இருக்கு. அப்போ மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சார்பில் அவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒலிம்பிக் அனுப்பப்பட்டது. இதில் எந்த அரசியலும் கிடையாது. இது முழுக்க முழுக்க மனிதாபிமான ஒரு விஷயம். இது அந்த துறையினுடைய சார்ந்து. இது வெளியே பெருசாக அந்த செய்தி வந்திருக்கவும் செய்யாது, தெரியாது. பெரும்பாலும் இந்த செய்தி தெரியாது. அப்போ மனிதாபிமான அடிப்படையிலும் அவர் நடந்துக்கிறார். ரெண்டாவது சினிமாவிலையும் இருந்திருக்காரு, அரசியலையும் இருந்திருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து வாங்க போங்க இல்லை அதிகபட்சமாக பேர் சொல்லி கூப்பிடுவார். யாரையும் வந்து ஒருமையில் அழைத்ததாக பார்த்ததே இல்லைன்றாங்க. ஒரு முன்னாள் ஆளுமை மிக்க ஒரு கலைஞரனுடைய பேரை இன்றைக்கி முதலமைச்சருடைய மகன் மான் வித் சில்வர் ஸ்பூன் நெப்போ கிட்டு இருந்தாலும் கூட அவர் பழகக்கூடிய விதம்ங்கிறது டவுன் டு எர்த்தாக இருக்கார். அவ்வளோ வந்து நம்மளுக்கே வந்து இதாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அவ்வளோ எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடாரு. சாதாரண ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் பாயாக இருந்தால் கூட அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள்கிட்ட பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய மரியாதை, சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இப்போ அதெல்லாம் வந்து பண்பு.
பதவி வர போது பணிவு வரணும். அந்த பணிவு இருக்குது. அதே நேரத்தில் தான் எடுத்த முடிவில் இருக்கக்கூடிய துணிவு இருக்குது. அதே நேரம் மனிதாபிமானம் செயல்படக்கூடிய அந்த விஷயமும் இருக்குது. தான் சார்ந்த துறையில் தான் சார்ந்த தொகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் தலைமை பண்பு. இந்த பண்பு ஏதாவது ஒன்று அங்கே இருக்கா? ஒரே ஒரு பண்பு சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு அன்றைக்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, வேலூர்லையோ மதுரையிலையோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு, வாக்கிங். பொதுமக்கள் போகிறாங்க, அவங்களோட செல்ஃபி எடுக்கிறாரு, பேசுகிறாரு, நடந்து போகிறாரு. இல்லை, அதைத்தான் வந்து தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே வந்து விஜய் நடந்து போனால் அப்படி நடந்து போக முடியுமா? அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும், ஆனால் இவர் போகிறாரு, இவர் யாருமே கவனிக்கவே இல்லை. தலைவருக்கும் நடிகருக்கும் உள்ள வித்தியாசம் சிம்பிள். அவரை தலைவராக பார்க்குறாங்க மக்கள். எளிதில் அணுகக்கூடியதாங்க தலைவன். தூரமாக வச்சு பார்க்குறவன் நடிகனுங்க. எளிதில் அணுகக்கூடிய இடத்துல இருக்கு. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அப்பாட்ட கேட்பீங்களா, அம்மாட்ட கேட்பீங்களா? நம்மளுடைய பிரச்சனையை அடுத்த வீட்டுக்காரனை போய் கேட்க முடியும்? நமக்கு தேவைங்கிறது அம்மாட்ட கேட்போம். அப்போ அதான் உரிமை. தலைவனை நீங்கள் அணுகுகிற இடத்துல இருக்கணும். நடிகனுங்கிற தூரமாக தான் பார்ப்பாங்க. இல்லை, அவருக்கு கூட்டம் சேரலை அப்படின்ற ஒரு நரேட்டிவ். நடிகரை பார்த்தா கூட்டம் சேர்த்தாங்க செய்யும். இவரை தலைவராக பார்க்குறாங்க, விஜயை நடிகராக பார்க்குறாங்க. வித்தியாசம் இவ்வளோதான். விஜயை பார்ப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இவர் கூட்டம் சேராது, இவருக்கு ஓட்டு வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அவரை ஒரு காட்சி பொருளாக பார்க்குறாங்க, இவரை ஒரு தலைவராக பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, அப்படிங்க மக்கள் செல்வாக்கு அங்கே இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவர் துறை சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அமைச்சராக சிறப்பாக செயல்படுறாரு. துணை முதலமைச்சராக சிறப்பாக செயல்படுறாரு. பத்திரிகையாளர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண. ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கியா நீ? உன் கண்ணுல 41 பேர் செத்து போன ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர மாட்டேங்கிற. 30 நாள் காரியம் பண்ணி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இல்லை, அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அதான் அறியாமல் அதுக்கு தான் தற்கொலைன்றவங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப பொது வழியிலேயே இந்த கட்சி தொடர்பான ஆட்கள் வந்து அப்படியே மைக்லேயே பேசுறாங்க. எதுக்கு நாங்கள் நடத்தணும்? எங்கள் தலைவருக்கு தனியாக அதுதானே உங்களுக்கு தற்கொலை, ஊரே தற்கொலைங்கிறது அதுதான். பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது என்ன? அது ஒரு ஜீவனுள்ள ஒரு விஷயம். மக்களோட நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். கலைஞர் பத்திரிகையாளர் சந்திப்பு டெய்லி நடத்துவார். 1 மணிக்கு அறிவாலயத்தில் அவர் சாப்பிட்றது கிளம்புவார் வீட்டுக்கு. வெளியில் நிற்கும் மைக்கு. கரெக்டாக இவங்க செய்தி எடுத்துகிட்டு போனால் அது 1:30 மணி செய்திக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கால்குலேட் பண்ணி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்ட்டு டெய்லி பத்திரிகையாளரை சந்தித்த தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் கலைஞர் தான். சலிக்காமல் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அவன் சின்ன பையன், பெரிய ஆள், ஆணுவம் உள்ள ஆள், அதில் நீங்கள் இன்னசென்ட்டாக கேட்டால் கூட அது பதில் சொல்லுவார். நீ கேட்குறது இன்னசென்ட்டு, அது இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கேளு அப்படின்னு அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போவார். 70 அவர் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சாங்க, டெய்லி சந்திச்சார். தமிழ்நாடு அப்படி உள்ள தலைவர்களை பார்த்த மாநிலம். அதுதான் கேட்குறோம். பத்திரிகையாளர் நீங்கள் வந்து ஏன்டா சந்திக்கலை அப்படின்னு கேட்டால், எழுதி வச்ச பேப்பரே தப்பு தப்பாக வாசிக்கிறானுங்க. அப்படி எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பாங்க? 2 கேள்வி கேட்டால் 3வது கேள்விக்கு ஓடி போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் தெரிச்சு ஓடுறீங்க. இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்த சனாதனம் பற்றி பேசினார். அது இந்தியா முழுவதும் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு இடத்துலையாவது பின் வாங்கினாரா? மன்னிப்பு கேட்டாரா? ஓடி ஒளிஞ்சாரா? சுவிட்ச் ஆஃப் பண்ணாரா? தைரியம் மாதிரி என்ன கேஷ் வேணாலும் போடு. அங்கே தான் ஒரு தலைவனுங்கிற தலைமை பண்பு, தலைவருக்கான பண்பு. இதுதான் சொல்கிறோம். உதயநிதியை வந்து இன்னமும் உதயநிதியினுடைய எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட கலைஞரை விட மிக சிறப்பான ஒரு அந்த ஆற்றல் வந்து உதயநிதி இருக்குது. ஆனால் வந்து முன்னோர்கள் இருக்கிறாங்க, மூத்தவர் இருக்காங்க. அவர் 3ஆம் கலைஞர் தான் அவருக்கு பட்டமே சொல்கிறாங்க. இல்லை, அந்த இது அவர்கிட்ட அந்த இது இருக்குது. பார்த்துங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்க நடக்கக்கூடிய அந்த கிண்டல் கேலி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுற விஷயம், அந்த பிரச்சாரத்தை வந்து எளிதாக இன்னைக்குள்ள ஆட்களோட கனெக்ட் பண்ணுறாரு. நம்ம நாடக தமிழ் இல்லாமல் மக்களுடைய பாமர தமிழோடு கனெக்ட் பண்ணுறாரு. அந்த இது எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊரில் எய்ம்ஸ் வந்துச்சா அப்படின்னு மக்களை கனெக்ட் பண்ணி பேசுறது இல்லையா, அந்த யதார்த்தமான விஷயம் அது அவருக்கு வருது. ஏன்னா இன்னமும் வந்து நீங்கள் ஃபுல்லாக இறக்கி விடல. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அண்ணன்மார்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஃபுல்லாக வேண்டாம், தேவைப்படுறப்ப இறங்கணும். ஃபுல்லாக உதயநிதி இறங்குற பொழுது இன்னும் இதை விட 100 மடங்கு வீரியமாக இருக்கும். கூட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேண்டாம், அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ தேவையில்லை. கூட்டம் எங்கே தேவையோ அங்கே வந்தால் அங்கே தேவை. இப்போ ஆள் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிறதுக்கு கட்சியுடைய முன்னாடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்த ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கட்சியை ரன் பண்ணிட்டு போகிறாங்க, அரசியல் கொண்டு போகிறாங்க. நம்ம கொடுத்த வேலையை பார்ப்போம், அது தேவைப்படுறப்ப பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. தலைமை பண்புக்கு வர்றப்ப முழு வீரியமாக உதயநிதியை பார்ப்பாங்க. அந்த ஆற்றல் வந்து கலைஞர் குடும்பத்தில் அந்த ஆற்றல் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. அது இங்கே வரக்கூடிய காலத்தில் தமிழக மக்கள் கண்டிப்பாக புரியும். ஆனால் அதை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ண மாதிரியான ஒரு வேலையை சில பேர் இதுக்கு நரேஷன் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அது வந்து எடுபடாது. செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, செல்வாக்கு இல்லை, அவர் செல்வாக்கற்ற தலைவர் அப்படின்னு காட்ட பார்க்குறாங்க. செல்வாக்கற்ற தலைவர் தான் எப்படி 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில். 1.5 இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களோட கனெக்ட் ஆகிருக்கிறாரு. மக்களோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு தலைவரா
மல்லாக்கப்படுத்தி கிடக்கிற ஒரு தலைவரா? மக்களோட நிற்கிறவங்க, மக்களோட நிற்கிறவன் தலைவர். மக்களை தான் விரும்புவான். எந்த நேரத்தில் அணுகக்கூடிய தன் சட்டமன்ற உறுப்பினர் தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். ஆனால் எங்கள் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, எங்கள் ஊர் எம்எல்ஏ. எனக்கு தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணலாம், உடனே கான்டாக்ட் பண்ணலாம், எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வருவார். இதுதான் மக்களுக்கு தேவை. முதல்ல தேவை தான். நீ பார்க்காத தூரத்தில் நீ உட்காந்துக்கிட்டு அறிக்கையை மட்டும் மறைவாக இருந்து வெளியிடுறது தலைவர் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், மக்களோடு இருக்கக்கூடிய ஆட்கள், மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இன்றைக்கி அவருக்கு வந்து என்ன அனுபவம் இருக்குன்னு. கலைஞரை பார்த்து அரசியல் செய்தவர்களே இன்றைக்கி திமுகவில் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கலைஞர்களுடைய அந்த ரத்தத்தின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு அந்த ஆற்றல் இருக்குமில்ல. பிறந்தலேருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. பிறந்ததுலேருந்து வீட்டில் அரசியல் கேட்டுட்டு இருக்காங்க, அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க, சாப்பிட்றப்ப பேசியிருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்களுக்கு. கலைஞரை பார்த்து தூரமாக இருந்து பார்த்து அரசியல் பண்ணவங்களே இன்றைக்கி அரசியலில் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் ஏறக்குறைய அந்த கலைஞருடைய அந்த ஆற்றல் பெரும்பான்மையான விஷயங்கள் இவருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் வந்து சிறப்பாக செய்வார். இவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து பெருசாக. ஏன்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் இருக்கணுங்கிறது கட்டாயமாக இருக்குது, காலத்தின் கட்டாயமாக இருக்குது. நீங்கள் அதிமுக தன்னுடைய சித்தாந்தத்தை இழந்து பாஜகவிடம் முழுவதுமாக சரண்டராகி போய் கிடக்கு. அப்போ திராவிட இயக்கத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கழகம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உதயநிதியினுடைய மாதிரியான ஆட்களுடைய தொடர்ச்சி வேணும். அந்த தொடர்ச்சி இவரை சரியாக செஞ்சுட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம், ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் சமூகமாக வந்து சில விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பார்க்குறோம். பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அவர் சம்மந்தப்பட்ட துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கார். அப்படிங்கும்போது திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையாக உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக இருப்பார். 2021 எலெக்ஷன் டைமில் வந்து அவர் பேசின பேச்சுகள் எல்லாமே வந்து மக்களிடத்தில் ஈஸியாக சென்றடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் வந்து கூட்டத்தில் இருக்கவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி, அண்ணா இந்த விஷயம் நீங்கள் சொல்லாம முட்டிங்க அப்படின்னா கூட அவர் ரொம்ப ஈஸியாக வந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் எங்கள் கூட்டணுன்ற ஒரு தேவை இருக்கும்போது அங்கே சரியாக கூட்டம் கூட்டுறாரு. ஆனால் இப்போ அவர் போகிற இடங்களில் கூட்டம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து அதை இது பண்ணும்போது அது வந்து இந்த தேர்தல் எதுவும் எதிரொலிக்குமா? அது இல்லை, செயல்பாடுகள் தானே பார்ப்பாங்க. கூட்டம் அவங்க நினைச்சா கூட்டம் சேர்க்க முடியாதா? சேர்க்க துணை முதலமைச்சர் வர்றாருப்பா, நிர்வாகிகள் பூரா மகளிர் இளைஞர் நிர்வாகிகள்லாம் வாங்கினா வரமாட்டாங்களா? ஆமாம், கண்டிப்பாக வருவாங்க. ஏன் கூட்டம் சேர்க்கலப்ப? ஒன்றும் கிடையாது. வேலூர் போகிறார், வேலூருக்கு இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் வர்றாரு இந்த இடத்துக்கு அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 10,000 பேர் சேர்ந்துருவாங்க. ஏன் சேர்க்கல? எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன், சேர்க்கணும்னு நினைக்கல. நீங்கள் காசு கொடுத்து ஆள் கூட்டு வர வேண்டாம். கட்சி நிர்வாகி இருக்காங்கல்ல, இளைஞரணி பகுதி நிர்வாகி இருக்கிறான், ஒன்றிய நிர்வாகி இருக்கான், மாவட்ட நிர்வாகி இருக்கிறான். இதுவே ஒரு 10,000 பேர் சேர்ந்துட மாட்டேனா? அப்போ அதை தவிர்க்கிறார். எளிமையாக இருக்கணும், மக்களோட இருக்கணும், மக்கள் தொடர்புக்குள்ள கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். திமுக நினைச்சா கூட்டம் சேர்க்க முடியாதா? இதுனா லாஜிக். அது திமுக பார்க்காத கூட்டமும் கிடையாது. இவர் ஒரு கட்சியுடைய இளைஞரணி செயலர் இருக்காரு. அந்த இளைஞரணியில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உறுப்பினராக இருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு வரும்போது மாவட்ட நிர்வாகிகள் வந்தாலே போதுமே, ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துருமே. இல்லை, கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தினாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்த மாதிரி ஒரு வரும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து ஒரு விஜய்க்கு வந்து கூட்டத்தில் ஒரு மடம் கூட வரல அப்படின்ற ஒரு தொடர்ந்து ஒரு இது யதார்த்தமான கூட்டம். அது கூட்டப்பட்ட கூட்டம். வர்றாரு 2 நாளாக விளம்பரப்படுத்தி மக்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு காக்க வச்சு அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள் ஏற்பட்டு அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணப்பட்ட விஷயம். இது யதார்த்தமான பண்ணப்பட்ட விஷயம். திமுகவும் இளைஞரணியும் சேர்ந்து திமுக இளைஞரணி சேர்ந்து கூட்டத்தை சேர்க்கணும்னா மிகப்பெரிய கூட்டத்தை ஒரே நேரத்தை சேர்க்க முடியும். நிர்வாகிகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது என்ன ரியலாக இருக்கோ அது நம்மளுடைய வேலையில் செய்வோம். செயல்பாடுகளில் நம்ம மக்கள் இருக்கணும், கூட்டத்தில் மக்கள் இருக்க வேண்டாங்கிறது நிலைப்பாடாக இருக்குது. அந்த வகையில் இவங்க விஜயை வந்து உதயநிதியோட கம்பேர் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அது கண்டிப்பாக எடுபடாது. திமுகங்கிற ஒரு ஆலமரத்தை சாச்சரன்னு எத்தனையோ கோடாரி காம்புகள் வந்து கூர்மொழிக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு அட்டக்கத்தியை கொண்டு வந்து ஆலமரத்தை சாச்சரன்னு பார்க்குறாங்க. அது காற்றுல காணாமல் தான் போகும். அதாவது உதயநிதியில் வந்து சேப்பாக்கம் சேக்குவரா அப்படின்னு சொல்லி அங்குள்ள அந்த பகுதி மக்கள் வந்து அன்பாக கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலுக்கான விஷயமா மாற்றுறாங்க சார். இதை எப்படி எடுத்துக்கலாம்? எல்லாமே பணம் தான் செய்வாங்க. அரசியலில் வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து இப்போ ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய வேலை. அப்போ அதை செய்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் எடுபடாதுல்ல. இல்லை, சேக்குவரான்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கான்னு அது எல்லா கட்சியிலையும் 4 அதீதமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க அதை அன்பின் மீதில் சொல்கிறாங்க. சின்னவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு வேணார். சின்னவர் இளையவர் அப்படிலாம் ஒரு அடைமொழி வச்சு கூப்பிட்டாங்க. தளபதி அப்படின்னா கூட அதான் சொல்லாதீங்கன்னார். ஒரு வேலை இது யாராவது நிர்வாகிகள் ஒரு ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அவர் காதுக்கு போனால் கண்டிப்பாக முதல்ல அந்த போட தூக்குங்கன்றார். எப்பா நீங்கள் அதை அநியாயம் பண்ணுறீங்கன்னு. இந்த எளிமையான ஒரு நபராக தான் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக யாராவது ஒரு கட்சி, எல்லா கட்சியிலும் 2-3 ஆர்வம் இது இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் யாராவது பண்ணியிருப்பாங்க. அதே போல் நீங்கள் சொன்னீங்க, இந்த முறை தேர்தல் நடத்தி ஒருவேளை அதோடைய முடிவு வந்தால் அவர் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கில் வெற்றி பெறுவார்னு. எதை வச்சு சொன்னீங்க நீங்கள்? இல்லை, மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு,
செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது, எல்லோரும் அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் அவருடைய மொபைல் நம்பர் இருக்கும். சேப்பாக்கம் தொகுதி முழுக்க சேப்பாக்கம் தொகுதியினுடைய வாக்காளர்கள் அத்தனை பேரும் இவரை கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவு எல்லாருடைய மொபைல் நம்பர் வச்சுருக்காங்க. அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே போய் நிற்கிறாரு. ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார், முதலமைச்சருடைய மகன் அங்கே சாதாரண ஒரு காவா அடைப்பு கூட அங்கே போய் நிற்கிறார். சமீபத்தில் மழை பெஞ்சு கூட ஒரு 2 நாள் மழைக்கே போய் நின்றுருக்காரு. எத்தனை மணிக்கு? எந்த விதமான பந்தோபஸ்தோ இல்லாமல் போய் நிற்கிறார். அதான் காமெடி. நைட் 2 மணிக்கு போய் நின்று நைட் 2 மணிக்கு எந்த ஒரு வீட்டுக்காரர் நம்ம தெரிஞ்ச ஒரு வீட்டுக்காரருக்காவது வந்து பார்த்துருக்காரு, வாசப்பள்ளி நின்றுருக்காங்க. அவருக்கே பயங்கர ஷாக் ஆகி போச்சு. அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் போய் படுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டுருக்காரு. இப்படி அங்கே மக்களாக எளிமையாக அது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு முதலமைச்சருடைய பையன் இவ்வளோ எளிமையாக அந்த தொகுதிகள் நிற்கிறார்ல, அதை தான் சொல்கிறேன். அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். அதே மாதிரி அந்த ரோட்டில் அந்த பக்கம் போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அங்கே ஏதாவது ஒரு மைக் செட் கட்டி ஒரு பாட்டு போட்டு காது குத்துனா உடனே அந்த வீட்டுக்கு போயிடுறது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. இது ஒரு புதிய அரசியலாக இருக்குது. ஒரு புது விதமான அரசியலை எந்த விளம்பரமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் முக்கியம். இதை எடுத்து வீடியோ எடுத்து போடல, பரபரப்பாக்கலை, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணல. மக்களாக யதார்த்தமாக இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், அவர் மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியில் நிறையா மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி.